எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஈரோடு இடைத்தேர்தல் களத்துல திமுக, அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இது சுருக்கமா சொல்லணும்னா ஒரே கருத்து தான். பெரியார் பிறந்த மண்ணில் ஈரோட்ல பெரியாரின் பேரனை வெற்றி பெற வைக்க திமுக 250 கோடிக்கு மேல செலவு செய்கிறார்கள். தோற்கடிக்க எடப்பாடி அன்போ 150 கோடிக்கு மேல செலவு செய்யறாங்க. அப்ப கலைஞரின் குடும்பமும் எடப்பாடி வகைராவும் வழிநடத்தி கொண்டு இருக்கிற இதுவா திராவிடம்? இதுதான் அண்ணா கண்ட திராவிடமா, பெரியார் ஊன்றிய அந்த திராவிட சிந்தனைகளா, எம்ஜிஆர் பட்டி தொட்டி எங்கும் வளர்த்த திராவிட கொள்கைகளா? இதை கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு நேரத்துல இருக்கும். இவர்கள் இருவரும் செய்கிற தவறுகளால திராவிடத்துக்கு மாற்று சிந்தனையை, தவறான சிந்தனையை இன்றைக்கு மக்கள் மத்தியில வேற சித்தாந்தங்களை, தமிழ் தேசியம் போன்ற சித்தாந்தங்களை இன்றைக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அதனால எல்லோருமே கொஞ்சம் விழிப்புணர்வு கொண்டு இந்த திராவிட இயக்கங்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை. அடுத்து இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நிறைய செலவு பண்றாங்க. ஆனா இருந்தாலும் இதனுடைய வெற்றி வாய்ப்புகள் நாளை அந்த வாக்குப்பதிவு இருக்கிறதுனால இப்ப நம்ம ஏதேனும் கருத்து சொல்லி அது தாக்கத்தை உண்டாக்க வேண்டாம். அடுத்து நீங்க உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் அது சம்பந்தமாக. அடுத்து உச்சநீதிமன்றத்துல பொதுக்குழு குறித்த அந்த தீர்ப்பு வந்திருக்கு. அதுல பல மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட கோணங்கள் அதுல இருக்கு. ஆனா எதிர்காலத்துல நிச்சயமாக அதிமுகவுக்கு தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இபிஎஸ் ஓபிஎஸ் என்று பிரித்தாளுகிற செயலையே அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தேர்தல் ஆணையம் மூலமாக அதிமுகவை சிதைக்க நினைத்தால் 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மட்டுமே மீண்டும் எதிரொலிக்கும். எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளை, எம்ஜிஆர் தொண்டர்கள் விரும்புகிற, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை உருவாக்குவதற்கு மத்தியில ஆளுகிற பிரதம அமைச்சரும் தேர்தல் ஆணையமும் மிக நேர்மையாக செயல்பட்டு எம்ஜிஆருடைய எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. சாதிக்கும், மதத்திற்கும், லஞ்சத்துக்கும், ஊழலுக்கும் அப்பாற்பட்ட இயக்கமாக அதிமுக விளங்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் எதிர்பார்க்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எம்ஜிஆர் வழிவந்தவர்களால் எம்ஜிஆர் கட்சியாக வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கிற கள நிலவரங்கள். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி 1000 2000 இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறீங்க. நீக்கினது தவறுங்கிறீங்க. எத்தனை பேர் ஓபிஎஸ் கைது போட்டிருக்காரு தெரியுமா? என்னங்கண்ணா? எவ்வளவு பேரை நீக்கி எடப்பாடி ஓபிஎஸ் கைது போட்டிருக்காருல்ல? ஆமாங்க ஆமாங்க. ஆமா, அப்புறம் அது மட்டும் நியாயமா என்ன? இல்லன்னா ஓபிஎஸ் அண்ணன் அவர் எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. இல்ல இப்ப என்னை நீக்கினாங்க 2018ல. ஓபிஎஸ் தானே கையெழுத்து போட்டாரு. அம்மா கூட இருந்தவரும் நாங்கெல்லாம் எம்ஜிஆர் கூட இருந்து எம்ஜிஆரால எம்எல்ஏ ஆக்கப்பட்டு அம்மா கூட எம்பி ஆக்கப்பட்டு 50 வருஷம் இந்த கட்சியிலேயே இருந்து பல வாய்ப்புகள், மாற்று கட்சியில ஒரு எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கலன்னா மாறி போயிடுறாங்க. 50 வருஷம் கட்சியிலே இருந்து பல தேர்தல்கள்ல புறக்கணிக்கப்பட்டாலும் கூட இல்ல கட்சி தான் பெருசுன்னு சொல்லி இருக்கிறோம். 1,17,000 பேர் நான் மட்டும் இல்ல நீக்கத்துக்கு எடப்பாடியோட சேர்த்து ஓபிஎஸ் கையெழுத்து போட்டாங்க. என்னை நீக்கிற அன்னைக்கு மார்ச் 16ஆம் தேதி நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன். 2018ல என்றைக்கு நீக்கத்துக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்திட்டாரோ தேதி அவரை நீக்குவதற்கு கடிதம் தயார் நிலையில் உள்ளது, எந்த நேரத்தையும் அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நான் சொன்னேன். அடுத்து நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் ஆங்கிறது இல்ல. இந்த கட்சி எம்ஜிஆர் கட்சி, அம்மா வளர்த்த கட்சி.
ஆமா அடிப்படை தொண்டர்கள். நீங்க வந்து அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் எல்லாம் சாதாரண உறுப்பினர்கள் வாக்களித்து கிளை வாரியாக, நகர ஒன்றிய வாரியாக, ஊராட்சி வாரியாக அவங்க வாக்களிச்சு தான் அதிமுக தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். அடுத்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அவங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல ஜெயிக்கிற பொழுது அவர் பிரச்சாரத்துக்கு போற பொழுதே கார்லயே கொலை முயற்சிகள்லாம் வந்து அன்றைய திமுக செஞ்சாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சு காமிச்சாரு. அதே போல மருங்காவ் மதுரை கிழக்கு அதிமுக ரெட்டலை சின்னம் கிடைச்ச உடனே ஜார்ஜி அணிகள் எல்லாம் இணைஞ்ச உடனே அந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. 2லயும் அதிமுக ஜெயிச்சது. அந்த கார் கூட பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல ஒரு லாரியை விட்டு மோதி கொலை எல்லாம் வந்து நடந்தது. அப்ப எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிற பொழுது, ஆளுங்கட்சியாக திமுக இருந்த பொழுது, அந்த தலைவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்ற பொழுது மிக பெருவாரியான வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். அதனால மட்டும்தான் அவங்க தலைவர்களாக நின்னாங்க. அதனால வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அதனால எடப்பாடி தோத்தா பரவாயில்ல அப்படிங்கிற வாதம் வந்து சரியானது அல்ல. இப்பதான் அவருக்கு வந்து தேர்தல் நடக்க நடக்க ரெட்டலை சின்னம் அவர் கையில கொடுத்துட்டாங்க, அவர் தான் ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்படி காமிச்சா நம்ம எல்லாருமே ஏத்துக்கலாமே எடப்பாடி, அதனால என்ன இருக்குது. அதே மாதிரி ஜெயிக்க முடியலன்னா போப்பா, உனக்கு முடியாத, உனக்கு ராசியே இல்ல, நீ வந்தது 2017 இருந்து பார்த்தா சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல தோத்தீங்க, உள்ளாட்சியில தோர்த்தீங்க, சட்டமன்றத்துல தோர்த்தீங்க, ஊரக உள்ளாட்சியில தோர்த்தீங்க, நகர்ப்புறத்துல தோத்தீங்க. அம்மா 50 சீட் எம்பி கொடுத்துட்டு போனாங்க, அதை எல்லாத்தையும் காலி பண்ணீங்க. 2 ராஜ்யசபா முனுசாமிக்கு வைத்தியலிங்கத்துக்கு கொடுத்து அதை காலி பண்ணீங்க. 22 எம்எல்ஏக்கள் அம்மாவால அடையாளப்படுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியை காலி பண்ணி செல்லாதுன்னு சொன்னீங்க. அதுல 9 தான் ஜெயிச்சீங்க, 13 திமுக கொடுத்துட்டீங்க. இப்படியே போனா ஈரோடு இடைத்தேர்தலையும் உன்னால ஜெயிக்க முடியல. அது இவ்வளவு நாள் என்ன கதை சொன்னாங்க, இரட்டை தலைமையா இருக்கிறதுனால என்னால ஜெயிக்க முடியல, ஒற்றை தலைமையா இருந்தா ஜெயிச்சிருவேன். நீங்க இப்பதான் கொடுத்தாச்சு இல்ல, ஜெயிச்சு காட்டணும்ல. அப்ப ஜெயிக்க முடியலன்னா ஒன்னா கையால் ஆகாததா இருக்கணும், இல்லைன்னா ராசி இல்லாத ஆளா இருக்கணும். எதா இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், நம்ம தொண்டர் தலைமையை தேர்ந்தெடு. ஜெயிச்சா மட்டும்தான் இடைக்கால பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, ஜெயிக்கலைன்னா தொட்டி பழனிசாமி, அவ்வளவுதானே. கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பை பயன்படுத்தலாம் தலைவர், பயன்படுத்தலாம். நீங்க அதனால நம்ம கிட்ட இந்த ஜல்ஜாப் சொல்றதெல்லாம் வேண்டாம். இது இடைத்தேர்தல் பணம் செலவு பண்ணாங்க, அரசியல்னா எல்லாம் இருக்கும், எல்லாத்திலையும் தானே வரணும். எல்லா தொண்டர்களும் ஒரு முகமாக திரண்டு நின்னா நம்ம சொல்றதுதான் சட்டம். எம்ஜிஆர் பைலாவை மாத்துறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. வந்து அத வந்து நம்ம கரெக்டா செயல்படுத்துவோம். களத்துல கையால் ஆகாதவங்க தான் கோர்ட்டை நம்பணும். நம்ம களத்துல வந்து சாதிக்க முடியும், தொண்டர் பலம் இருக்கு, தொண்டர்கள் இதைத்தான் விரும்புறாங்கன்னா அதை செஞ்சுட்டு போவோம். அதாவது நம்முடைய இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு, ஒவ்வொரு புதன்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு இருக்கு. இத என்னோட பேஸ்புக்ல லைவ்ல இருக்கு, ட்விட்டர்ல இருக்கு, எம்ஜிஆர் டிவி யூடியூப்ல இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அவங்களையும் நிறைய வந்து கலந்துக்க சொல்லுங்க. அந்த நிறைய பேர் அதிமுக தொண்டர்கள் இந்த களத்துல பேசுகிற பொழுதுதான் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்து வந்து வெளியுலகத்துக்கு தெரியும். நிச்சயமா நம்ம விரும்புறதுங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக, சாதி மதம் லஞ்சம் ஊழல் இல்லாத தலைமை, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த தலைமை, அதை உருவாக்கி எம்ஜிஆருக்கால வலிமையான அதிமுகவை களத்துல பிஜேபியையும் எதிர்த்து திமுகவை தோற்கடிக்கிற வலிமையான அதிமுகவை நம்ம கட்டமைப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான